வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இஎம்டியில் வந்து மீடியா டெக் ஓரியன்ட் ஃபோன்ஸ்லாம் எப்படி வந்து பண்ணுறதுங்கெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இஎம்டியில் அல்டிமேட் எம்டிகே இந்த டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து நமக்கு 2.6 வந்து இருக்குது. விஎம்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா QC ஃபயர் விஎம்டி எம்டிகே 2 செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா 2.6 லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 64 MB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அல்டிமேட் எம்டிகே இது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு EXE ஃபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன் எனிவே கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றோம். அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது இதில் என்னென்ன நியூ வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மோட்டோரோலா G05, ஓப்போ A57 4G, லாவா Z3, லெனோவாவில் ஜியோமியில் C51, ரெட்மியில் A2, இது இல்லாமல் ப்ரீலோடர் நிறையா வந்து வந்திருக்கு. C61, ரெட்மி நோட் 10S, நோட் 11SE, இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே போனாலும் லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் டிரைவர் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒன்றையும் வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம வந்து டிவைஸ் ஃபில்டர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்டிமேட் எம்டிகே டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ்ஸிங் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம டிவைஸ் வந்து டாங்கிள் வந்து சரியாக ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகணும். அதனால் எடுத்துகிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். அதேமாரி நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து QC ஃபயர் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்படி ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அல்டிமேட் எம்டிகே ஓப்பன் ஆகாது. அதனால் QC ஃபயரை க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு EMDயோட அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், நான் EMD அல்டிமேட் எம்டிகே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அக்ரி கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா UMTயோட வெர்ஷன் 2.6 இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து நமக்கு அப்டேட் ஆனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். லேட்டஸ்ட் வெர்ஷனே பார்த்துக்குங்க. இதில் ஃப்ளாஷுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து பிராண்டு மாடல் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எப்பொழுதுமே ஆட்டோவில் விட்ருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் செட்டிங்கில் ப்ரூம் எக்ஸ்ப்ளாய்டுன்னு இருக்குது, ப்ரீலோடர்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து மீடியா டெக்கோட கனெக்ஷன் மெத்தடில் பார்த்தோம். ப்ரூம் அப்படின்னா வால்யூம் அப் டவுனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போடுறது.
ப்ரீ லோடர்னால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ணுறது. இந்த ப்ரீ லோடர் எக்ஸ்ப்ளாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ப்ரீ லோடர் எக்ஸ்ப்ளாய்டு ப்ரூம்னு கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் எந்த வேலைனாலும் பார்த்துக்கலாம். இந்த ப்ரீ லோடரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கஸ்டம் டான் இருக்குல்ல, கஸ்டம் டான்னா ஒன்றும் கிடையாது, நாமளே ப்ரீ லோடரை வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணி போடுறது. இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட ஃபைல் தான் வேணும் அப்படின்னா, இப்போ விவோக்கு பார்த்தீங்கன்னா 4 ப்ரீ லோடர் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ரீ லோடர் மேட்ச் ஆகும். சப்போஸ் Xiaomi-யா இருந்தால் அதுக்கு பர்டிகுலர் மாடலுக்கான ப்ரீ லோடரே அப்லோட் பண்ணியிருக்காங்க. சாம்சங்காக இருந்தாலும் சில சிபியூக்கான ப்ரீ லோடர் இருக்குது. ஓப்போக்கு வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 4 வரைக்கும் இருக்குது. மோட்டோக்கு இருக்குது, இன்ஃபினிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ லோடர் அதுவே இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் ப்ரீ லோடரில் ப்ரூம் மோடுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரூம் மோடு கொடுத்துட்றீங்க அப்படின்னா எந்த விதமும் கிடையாது, வால்யூம் அப் டவுன் மட்டும் தான். இப்போ இதில் ஃப்ளாஷ் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ஒரு ஃப்ளாஷ் ஃபைல் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளாஷ் ஃபைல் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். இதில் வந்து ரைட் ஃப்ளாஷ் கொடுத்துட்டு நீங்கள் வால்யூம் அப் டவுனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து ரன் ஆகிடும். இல்லைப்பா எனக்கு வந்து ஃப்ளாஷ் வேண்டாம், வேறு என்னென்ன சர்வீஸ் இருக்குது இதில் அப்படின்னா, இதில் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ஃபார்மட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எரேஸ் டேட்டா, ரீசெட் எஃப்ஆர்பி, சேவ் ஃபார்மட் ஓப்போ, சேவ் ஃபார்மட் Xiaomi, டேட்டாவையும் எரேஸ் பண்ணணும், எஃப்ஆர்பியும் எடுக்கணும். இந்த மாதிரி உள்ளது. ரீசெட் எஃப்ஆர்பி இப்போ 2025ஓட லேட்டஸ்ட் அப்டேட் எஃப்ஆர்பி மீடியாடெக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஐஎம்இ ரைட் பண்ணுறது, ஐஎம்இ ரிப்பேர் பண்ணுறது, செக்யூரிட்டி டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறது, பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வரும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல உள்ள எரேஸ் டேட்டா, எஃப்ஆர்பி இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இதில் கொஞ்சம் நாலேஜ் வந்த பிறகு உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு ஆப்ஷன் வந்து போகலாம். அது முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து சாஃப்ட்வேரில் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறீங்க அப்படின்னா எரேஸ் டேட்டா கொடுக்கலாம், இல்லைனா ரீசெட் எஃப்ஆர்பி கொடுங்க. இல்லை பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான வீடியோஸோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலோ இல்லை பிளாக்ஸ்லையோ படிச்சுட்டு அதுக்கான டுட்டோரியலை படிச்சுட்டு நீங்கள் அது ஏற்ற மாதிரி கொடுங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎம்டியில் மீடியாடெக்குக்கான இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஸ்க்ரீனோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல் எரர்னு ஒரு எரர் ஒன்று வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தந்த மாடலுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் அதோட என்வி டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இஎம்சி ஓரியன்ட் ஒர்க்கும் இதில் பண்ணிக்கலாம் நம்ம யூஎம்டியில். அதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் மேனேஜர், அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்டிஷனையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஎம்டியில் மீடியாடெக்குக்கான டூல் இது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரூமில் ஓடாது அப்படின்னா ப்ரீலோடர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரீலோடரை கிளிக் பண்ணிவிட்டு ஆனால் இங்கே வந்து நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட மாடல் வந்து டிடெக்ட் ஆகாது. அதையும் பார்த்துங்க. அப்போ வந்து நீங்கள் 2 மோடில் தான் வந்து மீடியாடெக்கை கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று ப்ரூம் மோட் இல்லைனா ப்ரீலோடர். ப்ரூம் மோட்னா வால்யூம் அப் டவுனை ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறது. ப்ரீலோடர் எக்ஸ்ப்ளாய்டு அப்படின்னா வால்யூமு டேரெக்டாக இப்போ கேபிள் போடும்போதே சிலது எடுக்கும், சிலதில் மட்டும் வால்யூம் அப் டவுன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்குக்கான யூஎம்டி உள்ள டூல். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குவால்காமுக்கானது போட்டோம், இப்போ வந்து மீடியாடெக்குக்கானது போட்டிருக்கோம். இதே மாதிரி இதில் சாம்சங் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இதிலெல்லாம் பெரிய ஆப்ஷன் இல்லை. இதில் உள்ள சின்ன சின்ன ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன், டெலிஷன் அந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு யூஎம்டியை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குவால்காமுக்கு தனி, மீடியாடெக்கு தனி, சாம்சங் தனி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸ்பெக்ட்ரம் தனி. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டூலாக இருக்கும். இப்போ அன்லாக் டூல், ஏஎம்டி டூல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டூலுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஆனால் யூஎம்டியில் ஒன்று என்னென்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அது மட்டும்தான் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக உள்ளதை இன்ஸ்டால் பண்ணி அதில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் ரிலேட்டட் என்கொயரி இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.